ஹரே கிருஷ்ணன். நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்த வகுப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது. இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடியது. இதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா பஞ்சபூத தத்துவம். பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதம் இது பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா பாருங்கள், நீர் வாட்டர், நிலம் ஏர்த்து, காற்று ஏர். அது சைனாவில் காற்றை மெட்டல்னு சொல்கிறாங்க. அப்புறம் உட்டு, அதாவது ஆகாயத்தை உட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீர், நெருப்பு, நெருப்புனா ஃபயர். இப்போ அவங்க நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் சைனாவில் சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் ரெண்டு மட்டும் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று மெட்டல், இன்னொன்று உட்டு. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா காற்று, ஆகாயம், இதை மட்டும் மாற்றி சொல்கிறாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த பஞ்சபூத தத்துவம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த அஞ்சும் சமநிலையில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. சமநிலையில் இல்லை, ஒன்று அதிகமாக இருக்குது, ஒன்று குறைஞ்சிருக்கு அப்படின்னா, அதாவது பஞ்சபூதம் கூடி குறைஞ்சி இருந்தால் இந்த பிரபஞ்சத்திலேயே நிறைய பிரச்சனை வரும். இந்த உலகம், இந்த பிரபஞ்சமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த ஏதாவது ஒன்று குறையும் போது தான் பார்த்திங்கன்னா சுனாமி வருது, பூகம்பம் வருது, இந்த மாதிரி நிறையா வறட்சி, அதாவது வெயில் அதிகமாக வருது, இல்லை வெயிலே இல்லாமல் ரொம்ப மழை அதிகமாக பெய்யுறது. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபூதத்தில் சமநிலை இல்லாததுனால தான். எப்படி இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதத்தால் ஆனதோ அதே மாதிரி நம்ம உடம்பும் பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தால் ஆனது. இந்த உடம்புல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த அஞ்சும் சமநிலையில் இருந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த உடம்புல ஏதாவது நெருப்பு கொஞ்சம் அதிகமாகிட்டாலோ, நீர் கொஞ்சம் குறைஞ்சிட்டாலோ, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆகாயம், காற்று இந்த மாதிரி கூடி குறைஞ்சி ஏதாவது இருந்தது அப்படின்னா இதைத்தான் பார்த்திங்கன்னா நம்ம நோயின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நோய் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நோய் அப்படின்னு நாமளே பேர் வச்சுக்கிட்டோம். ஆனால் இந்த பஞ்சபூதத்தில் இந்த உறுப்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தினுடைய அளவு குறைஞ்சி கூடி இருக்கிறதுனால தான் இந்த உடலில் நோய் அப்படின்னு ஒன்று வெளியில் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது எந்த ஒரு நோய் கிடையாது. இந்த உறுப்பில் இருக்கிற எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம பஞ்சபூதத்தில் இருக்கிற சமநிலையை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நோயே வராது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவுனுடைய டேஸ்ட்டு, அதாவது சுவையினுடைய அளவு வேறுபட்டு நம்ம சாப்பிட்றதுனால இப்படி ஆகிறதுனால தான் இந்த பஞ்சபூதம் சமநிலையில் இல்லாமல் மாறுபட்டு காணப்படுது. அதனால் இந்த பஞ்சபூதத்தை நம்ம உடம்புல சமநிலையை மெயின்டைன் பண்ணணும்னா உடம்புல எந்த நோயுமே வராது. அதனால் நம்ம உணவு முறையும் இந்த பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம உடம்பை குளிர்ச்சி ஆகாமல் பார்த்துக்கிறது, உடம்பு ரொம்ப உஷ்ணமாகாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி காற்று உடம்புக்கு தேவையான அளவு இல்லாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நோய் எந்த நோயுமே வராது, ஆரோக்கியமாக இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.